வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். கோடிசாமி பொன்முடிசாமி அவருடைய பாதார விந்தங்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்று வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கஷ்டம் எதனால வருது, ஏன் வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கஷ்டம் வருது, பண கஷ்டம் வருது, கடன் வாங்கி சமாளிக்கலான்ட்டு போயிடுறாங்க. ஏன் உங்களுக்கு அந்த பண கஷ்டம் வருது? தொழில் செய்கிறது இல்லையா, இல்லை நீங்கள் ரொம்ப ஏழையா என்பதை நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். பெரிய கோடீஸ்வரருக்கும் கூட பண கஷ்டங்கள் வருது. ஏன் வருது, எதனால வருது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா சிந்தனை பண்ணீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் பாவங்கள் அதனுடைய அடிப்படையிலும் நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்த குடும்பத்தினுடைய முன்னோர்களுடைய நல்லது கெட்டது பாவம் புண்ணியத்தினாலேயும் உங்கள் வாழ்க்கை அமைகிறது. சில பேர் கோயிலில் போய் நிறைய அழுவாங்க. அழுவது மிக மிக தவறானது. எந்த இடத்துலையும் அழுகிறது மட்டும் கூடாது. ஆனந்த கண்ணீர் ஒடிக்கலாம், அழுத கண்ணீர் ஒடிக்கக்கூடாது. ஏன் நான் சொல்றேன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஒவ்வொன்றுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷனை கொடுக்கறது தான் கோடிசாமியினுடைய அருளாசி. எனக்கு கோடிசாமி அந்த கிஃப்டை வழங்கியிருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சொல்லாமையே நானே உங்களுக்கு அது சொல்லி, அது இதனுடைய காரணத்தினால தான் உங்களுக்கு இந்த சிரமங்கள், இந்த வியாதிகள், இந்த வலிகள் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லுவேன். அப்போ அதுக்கு என்ன நிவாரணம்? அதுக்கு என்ன நிவாரணம்? ஒரு குடும்பத்தில் அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி 4 பேர் இருக்காங்க. மக்கள் 2 பேர், இவங்க 4 பேர். 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாலே சண்டை வந்துடும். 4 பேர் ஒன்றா உட்காந்து பேசினோம்னா சண்டை வந்துடும். என்ன காரணம்னே தெரியாது. இது அசந்தர்ப்பமாக என்னை சந்திச்சாங்க. அது அந்த பொண்ணுனுடைய வற்புறுத்தல்ல போய் அவரை பார்த்துட்டே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் நம்ம அவங்கள விசாரிக்கும்போது, கோடிசாமி அப்படியே தியானம் பண்ணி பார்க்கும்போது, ஆவி தோஷங்கள் அங்கே வீட்டில் நிறைய இருக்குதப்பா, அந்த ஆவி தோஷத்துக்கு நீக்கறதுக்கு உள்ள வழிகளை சொல்லி கொடு என்று கோடிசாமி சொன்னார். அப்போ இந்த ஆவி தோஷம் இருக்குன்னு சொன்னோன்னே தான் அந்த தகப்பனார் சொல்கிறாரு, படுத்திருக்கிற போது யாரோ கையில் தள்ளுற மாதிரி எனக்கு உணர்வு வருதுங்க, கையில் தள்ளுற மாதிரி உணர்வு வருதுங்க அப்படின்னு சொன்ன ஆரம்பித்தார். அப்போ இதை நம்ம ஒரு பூஜையோ இல்லை மந்திரவாதியோ கூட்டிகிட்டு பூஜை வச்சோம்னா அதுக்கு பல ஆயிரங்கள் செலவாகும். சிம்பிளான மெத்தடு சொல்லி அனுப்பிச்சேன். நேராக புறவிபாளையம் போங்க, போய் அங்கே உட்கார்ந்து நல்லா தியானம் பண்ணுங்க, சாமிக்கு பிடித்த ஜிலேபியும் காகங்களுக்கு பிடித்த மிச்சரையும் வாங்கிட்டு போங்க, ஒரு மாலை ஒன்று வாங்கிட்டு போங்க, அங்கே நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் தீர்த்தம் எடுத்துக்கங்க, அதை எடுத்துகிட்டு ராமேஸ்வரம் போங்க,
ராமேஸ்வரில் கோடிலிங்கி ரவிச்சந்திர சாஸ்திரின்னு ஒரு ஐயர் இருப்பார். அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு யாகத்தை பண்ணிட்டு வாங்க, திலவோமம் அகமர்ஷனம் உட்பட்ட 8 விதமான யாகங்கள் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். போயிட்டு வந்த பின்னாடி அவங்களுக்கு முகச்சாயல்னு ஒன்று கொடுத்துருந்தேன். எண்ணெயில் முகம் பார்த்து தீபமேற்றி வைக்கிறது. அது செஞ்ச பின்னால் எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதி. இப்போ 4 பேர் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றாங்க, எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. உடல் வலி மனவலி இருந்தது, உடல் வலியும் தீர்ந்துருது, மனவலியும் தீர்ந்தது. ஏன் நம்ம இப்போ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணோம், ஏன் நமக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வந்தது? அப்போ தான் அவங்க சிந்திச்சு நமக்கு வந்த பிரச்சனையை ஐயா சிம்பிளான மெத்தடில் நமக்கெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. இன்றைக்கி நாம் குடும்பத்தில் அமைதியாக இருக்கோம். இந்த அமைதியை நல்லா காப்பாற்றணும். அதே போல் அந்த 2 குழந்தைகளுக்கும் பருவம் வந்த குழந்தைகள், தம்பி உனக்கு ஒரு வாழ்க்கை துணை வரணும், அந்த பொண்ணுக்கும் ஒரு கணவர் வரணும். இது 2 வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் திருப்தியாக இருக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு வரன் கிடைக்க வேண்டும். மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் இது 2 கிடைக்கணும். இந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் மாமனார் மாமியாரை காப்பாற்றக்கூடிய மருமகளாக வர வேண்டும். இங்கிருந்து செல்லக்கூடிய பெண் அந்த குடும்பத்தில் ஒருத்தியாக இருந்து அந்த குடும்பத்தை நல்ல விதமாக பேணி மாமனார் மாமியாரையும் காப்பாற்றி நல்ல பேர் எடுக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு முக்கியமான காரியம். நீங்கள் இந்த சமயத்தில் பொண்ணுக்கு கல்யாணம் எடுத்திருந்தாலும் சரி, பையனுக்கு திருமணம் எடுத்திருந்தாலும் சரி, சரியான வரன் அமைஞ்சிருக்காது. காரணம் என்ன? அவங்க வீட்டில் நெகட்டிவ் ஃபோர்ஸ், ஆவிதோஷம் இருந்ததனுடைய விளைவு தான் சண்டை வந்துருந்தது. அந்த சண்டையெல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு பொண்ணு எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சண்டை போடக்கூடிய பொண்ணாக தான் வரும். இப்போ அமைதியாக இருக்கீங்க. அமைதியாக இருக்கும்போது அமைதியான சூழ்நிலையில் ஒரு பொண்ணு வரும்போது அது அமைதியான பொண்ணாக தான் இருக்குது. பையனும் அமைதியான மருமகனாக தான் இருப்பான். இது ஒவ்வொருத்தரும் முதல் புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்காமத்தான் இன்றைக்கி நிறைய பேர் வேதனைப்பட்டிருக்காங்க. என்னமோ ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சா போகுது அப்படின்னு டாம் கவுன்னு பத்தாளம் கொட்டி இருக்கிற பணமெல்லாம் செலவு பண்ணி கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடுது. என்ன பிரச்சனை சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு கடைசியில் எல்லாரும் இல்லை, சிலது விவாகரத்து ஆகிவிடுகிறது. ஏன் ஆகுது, என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் இதுதான் முக்கியம். அப்போ குடும்பத்தில் அமைதி வேண்டுமென்றால் நீங்கள் நாட வேண்டியவர் கோடிசாமியை. பொள்ளாச்சி புறைபாலத்தில் உள்ள கோடிசாமிகிட்ட அவரை வணங்கி என்னிடம் வந்தீர்களானால் என்ன காரணம், அந்த காரணத்துக்குரிய பரிகாரங்கள் சொல்லப்படும். அது கண்டிப்பாக நிச்சயமாக நிவர்த்தி ஆகும். அடிக்கடி நான் சொல்லிட்டு வருவேன், வாஸ்தே சில இடங்களில் பேசாது. எந்த இடங்கள் பேசாதுன்னா, உங்கள் குடும்பத்தில் பூர்வீக சாபங்கள் இருந்தால் வாஸ்துல இருந்தாலும் பேசாது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இடத்துல தோஷங்கள், அங்கே கொலை நடந்திருக்கலாம், செய்வனை செஞ்சு வச்சிருக்கலாம், இல்லை ஏமாற்றப்பட்டு சாபம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை பாவம் ஏற்பட்டிருக்கலாம், ஆபிதோஷங்களுக்கு சுற்றலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா வாஸ்து என்ன வாஸ்து பண்ணாலும் பேசாது. அதனால தான் இன்றைக்கி பெரிய பெரிய வாஸ்துக்காரரை கூட்டிகிட்டு பார்த்தேன். நான் 10 வாஸ்துக்காரரை கூட்டிகிட்டு பார்த்தேங்க. யாருமே எனக்கு ஒருத்தர் இங்கே வைங்கிறாங்க, ஒருத்தர் அங்கே வைங்கிறாங்க, ஒருத்தர் இப்படி செய்யுங்கிறாங்க, ஒருத்தர் அப்படி செய்யுங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி, அது எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எல்லாம் சொன்ன பின்னாடி என் பேரில் நம்பிக்கை வந்ததுனால சொல்கிறாங்க.
சரியானபடி அமைப்பை சொன்ன உடனே ஆமாங்க உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறோம், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டு அவ்வளவு வாஸ்துகாரனை கூட்டிகிட்டு வந்து பார்த்தும் திருப்தி இல்லாதவங்க இந்த கோடி வாஸ்தை பார்த்து திருப்தி அடைகிறாங்கன்னா, நான் ஆன்மீகத்தோடு சேர்ந்த, ஆன்மீகத்தோடு இணைந்த, ஆன்மீகத்தின் பேரில் செய்யக்கூடிய வாஸ்துனால தான் நம்மளுடைய ஆலோசனைகள் மற்றவர்கள் விரும்புவது. அந்த குழந்தைகளுக்கும் சொல்லி அனுப்பிச்சேன். காலையில் எழுந்தவுடன் காலை கடனை முடித்துவிட்டு ஒரு 5 நிமிஷம் கிழக்கு முகமாக உட்கார்ந்து அல்லது வடக்கு முகமாக உட்கார்ந்து முதல்ல அவங்க தாயை நினைங்க. அவங்க காலை நீங்கள் தொடுறதாக நினைங்க. தாய் உங்களை தலை மேலே கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறதாக நினைங்க. 2வது தகப்பன் அதே மாதிரி நினைங்க. 3வது உங்களுடைய குலதெய்வத்தை நினைங்க. 4வது உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைங்க. நினச்சிட்டு எனக்கு மனமொத்த வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும், அமைத்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டுங்க இறைவனை. அந்த வேண்டினீங்கன்னா அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா தாயினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டீங்க, தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டீங்க, குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டீங்க, தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டீங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கும்போது அந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இதுதான் ஒவ்வொரு குழந்தைகளும் நல்லா நினைக்க வேண்டியது, நினச்சி தியானம் பண்ண வேண்டியது. நீங்கள் எத்தனை படித்து எவ்வளோ பெரிய உத்தியோகத்துக்கு போனாலும் உங்கள் வாழ்க்கை துணை சரியில்லைன்னா உங்கள் வாழ்க்கை சரியில்லை, அது பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. நீங்கள் 10 லட்சம் ரூபா மாதம் 10 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினாலும் வாழ்க்கை துணை சரியில்லைங்கிற போது அந்த 10 லட்சம் ரூபா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ வாழ்க்கை என்பது கணவனும் மனைவியும் ஒருநிலைப்பட்டு உயர்ந்த வாழ்க்கை வாழ்வது தான் வாழ்க்கை. அவங்களுக்கு தான் நல்ல குழந்தைகள் கிடைக்கும், அவங்களுடைய வாழ்க்கை தான் உத்தமமான வாழ்க்கை என்று சொல்லி, நீங்கள் எல்லோரும் உடல் நலம், நீளாயுள், நெரிசல், உயர்வுகள், மெய்ஞானம் பெற்று பெருவாழ்வு வாழ இறைநிலை நின்று கோடித்தாத்தானுடைய அருளாசியின் பேரில் உங்களெல்லாம் வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.